அஸ்ஸலாமு அலைக்கும் வஹ்ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹு அக்பர். ஹரம் ஷரீஃபில் ஒரு அப்பாவி பெண்ணுக்கு நிகழ்ந்த இதயத்தை உலுக்கும் சம்பவம். நமது அன்பு நண்பர்களே, ஹஜ்ஜின் போது ஒரு அப்பாவி பெண் தனது அம்மாவுக்கு தண்ணீர் எடுக்கச் சென்றபோது ஹரம் ஷரீஃபில் மரண தூதன் அவளை அழைத்துச் சென்றான். ஒரு தாய் தனது அப்பாவி மகளை கைகளில் தூக்கி கபாவை நோக்கி கண்ணீரால் நிறைந்த கண்களுடன் வேண்டிக் கொண்ட பொதுமக்களின் கூச்சல் எழுந்தது. நண்பர்களே, அந்த தாயின் வார்த்தைகள் மிகவும் இதயத்தை உருக்குவதாக இருந்தன. ஒரு கணம் அல்லாஹ்வின் அர்ஷ் அரியாசனம் நடுங்கியதாக தோன்றியது. ஒரு தாயின் பிரார்த்தனை 7 வானங்களை தாண்டிச் செல்லும் என்றால் அந்த தாயின் வேண்டுதலுக்கு பதிலாக அல்லாஹ் வெளிப்படுத்திய அதிசயம் என்னவாக இருந்தது? இவை அனைத்தையும் அறிய இந்த வீடியோவின் முடிவு வரை எங்களுடன் இருங்கள். நண்பர்களே, துல் ஹஜ்ஜின் நிலவு தோன்றுவதோடு உலகின் பல்வேறு பகுதிகளிலிருந்து முஸ்லிம்கள் ஹஜ்ஜை நிறைவேற்ற மக்காவை நோக்கி பயணிக்கின்றனர். அனைவரின் நாவிலும் லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் என்ற வார்த்தைகள் உள்ளன. அனைவரின் கவனமும் இலக்கும் அல்லாஹ்வின் புனித இல்லமான காபாவில் உள்ளது. நண்பர்களே, இங்கு வந்தவுடன் இனம் சாதி ஆகியவற்றுக்கு இடையிலான வேறுபாடுகள் மறைந்து விடுகின்றன. இங்கு ஒருவர் அல்லாஹ்வின் அடிமையாக மட்டுமே அறியப்படுகிறார். இஸ்லாமின் 5வது தூணான ஹஜ்ஜை நிறைவேற்ற வந்த ஒரு பக்தனாக மட்டுமே. இந்த யாத்ரீகர்களில் பாகிஸ்தானைச் சேர்ந்த ஒரு பெண்ணும் இருந்தார். அவர் ஒரு கூட்டத்துடன் வந்திருந்தார். அவருடன் அவரது 3 வயது மகளும் இருந்தாள். தாயும் மகளும் ஹரம் ஷரீஃபில் நீண்ட நேரம் அமர்ந்திருந்தனர். அருகில் இருந்தவர்கள் கவனித்தனர். அந்த தாய் தனது முன்னால் புனித குர்ஆனை திறந்து வாசித்துக் கொண்டிருந்தார். அவர் தனது மகளுக்கு ஒரு தஸ்பீஹ் ஜெபமாலை கொடுத்திருந்தார். அந்த பெண் ஒவ்வொரு மணியிலும் லா இலாஹ இல்லல்லாஹ் என்று உச்சரித்துக் கொண்டிருந்தாள். தாய் அவ்வப்போது தனது மகளை பார்த்து புன்னகைத்து அவளது நெற்றியில் முத்தமிட்டு பின்னர் மீண்டும் குர்ஆன் வாசிப்பை தொடர்ந்தார். அப்போது மக்காவில் வெப்பம் உச்சத்தில் இருந்தது. பெண் தீர்த்த யாத்ரீகர்களுக்கு தண்ணீர் விநியோகிக்கும் பணியாளர்களை கண்டாள். அவள் தனது தாயிடம் தண்ணீர் குடிக்க விரும்புவதாக சைகை செய்தாள். தாய் புன்னகைத்து கண்ணே போய் தண்ணீர் எடுத்து வா என்றார். அந்த அப்பாவி பெண் தஸ்பீகை கையில் பிடித்து மகிழ்ச்சியுடன் தண்ணீர் விநியோகிக்கும் பணியாளரை நோக்கி நடந்தாள். அவளை கண்ட பணியாளர் புன்னகைத்து அவளது தலையை தடவி ஒரு கிளாஸில் தண்ணீர் ஊற்றி அவளுக்கு குடிக்க கொடுத்தார். பெண் தண்ணீரை குடித்தாளானால் கிளாஸை திருப்பி கொடுக்காமல் தனது தாய்க்கும் தண்ணீர் எடுக்க வேண்டும் என்று சைகை செய்தாள். பணியாளர் மீண்டும் புன்னகைத்தார். அந்த பெண்ணின் அழகும் அப்பாவித்தனமும் கண்டு அங்கிருந்த பணியாளர்கள் கூட அவளை பார்த்து புன்னகைத்தனர். இப்போது ஒரு கிளாஸ் தண்ணீருடன் அவள் தனது தாயை நோக்கி நடந்தாள். பெண் கிளாஸை கையில் பிடித்து முன்னோக்கி நடக்கையில் திடீரென அவள் தடுமாறி விழுந்தாள். நண்பர்களே, அவளது கையில் இருந்த தண்ணீர் நிறைந்த கிளாஸ் தரையில் விழுந்தது. பெண் விழுந்த பிறகு அங்கு ஒரு ஒளிவட்டம் தோன்றியதாக தோன்றியது. அந்த ஒளி அந்த தாயை தவிர வேறு யாருக்கும் தெரியவில்லை. தனது மகள் விழுவதைக் கண்ட அந்த தாய் ஒரு கணத்தில் தனது மகளைச் சுற்றி ஒரு ஒளிவட்டம் சுழல்வதைக் கண்டார். உடனே அவர் புனித குர்ஆனை நெஞ்சோடு அணைத்து தனது குழந்தையை நோக்கி ஓடினார். பொதுவாக குழந்தைகள் விழுந்தால் அழுவார்கள் அல்லது எழுந்திருப்பார்கள். ஆனால் அந்த பெண் விழுந்த இடத்தில் அதே பாவனையில் அசையாமல் கிடந்தாள். அவள் முற்றிலும் மயக்கமடைந்தவள் போல் தோன்றினாள். தாய் தனது குழந்தையை நோக்கி ஓடினார். பணியாளர்களும் அங்கு இருந்தனர். அவர்கள் பெண்ணை எழுப்ப முயன்றனர். தாய் அவளை அழைத்தாரானால் பெண் சிறிதும் அசையவில்லை. அந்த தாய் கண்ட ஒளிவட்டம் மரணதூதனின் இருப்பாக இருக்குமோ என்று அவர் எண்ணினார். அவர் உடனே தனது குழந்தையை எழுப்ப முயன்றார். பெயர் கூப்பிட்டார். ஆனால் பணியாளர்கள் பெண்ணின் மூச்சை பரிசோதித்த போது வேதனையுடன் கூறினர், உனது மகள் இனி இந்த உலகில் இல்லை. அவள் இறந்து விட்டாள். மக்கள் சுற்றி கூடினர். தனது மகள் இறந்து விட்டதாக கேட்ட அந்த தாயால் அதை நம்ப முடியவில்லை. அவர் உணர்ச்சிவசப்பட்டு உரத்த குரலில் கதறினார், இது சாத்தியமில்லை. நான் பல பிரார்த்தனைகளும் நேர்ச்சைகளும் செய்து எனது மகளை பெற்றேன். எனது மகள் எனது உயிர். அவளது நீண்ட ஆயுளுக்காக நான் பலவாறு பிரார்த்தித்திருக்கிறேன். அவள் என்னை விட்டு போக மாட்டாள். இவ்வளவு புனிதமான மகத்தான இடத்தில் இங்கிருந்து மக்களுக்கு உயிர் கிடைக்கிறது. எனது மகளை எப்படி என்னிடமிருந்து எடுப்பார்கள்? இங்கு வருபவர்களின் விருப்பங்கள் நிறைவேறுகின்றன. ஆனால் எனது உயிரை விட விலை மதிப்புள்ள எனது மகளை என்னிடமிருந்து எடுத்துவிட்டார்கள். ஓ அல்லாஹ், எனது மகளை என்னிடமிருந்து எடுக்காதே. நான் இறந்து விடுவேன். எனக்கு இந்த ஒரு மகள் மட்டுமே உள்ளாள். அவரது மற்ற உறவினர்களும் அங்கு வந்தனர். மக்கள் பெண்ணை பரிசோதித்தனர். அவளது மூக்கை அழுத்தினர். இதய துடிப்பை கேட்க முயன்றனர். ஆனால் அவளது மூச்சு முற்றிலும் நின்றிருந்தது.
எல்லோரும் கூறினர், இந்த அழகான பெண் தண்ணீர் கொண்டு வரச் சென்றாள். ஆனால் மரணதூதன் அவளை அழைத்துச் சென்றான். அவள் தனது உண்மையான படைப்பாளரிடம் திரும்பினாள். ஆனால் அந்த தாயால் அதை ஏற்க முடியவில்லை. பணியாளர்கள் கூறினர், உனது மகளை இங்கு மக்காவில் அடக்கம் செய்யலாம். அருகில் உள்ள கல்லறையில் ஒரு கல்லறையை ஏற்பாடு செய்யலாம். ஆனால் இந்த வார்த்தைகள் அந்த தாய்க்கு தாங்க முடியாதவையாக இருந்தன. கைகளை கூப்பியவர் பணியாளர்களிடம் வேண்டினார், அல்லாஹ்வின் பெயரை சொல்லி இப்படி சொல்லாதீர்கள். எனது மகளுக்கு ஒன்றும் நடக்கவில்லை, அவள் நலமாக இருக்கிறாள். எனது இதயம் சொல்கிறது, எனது இறைவன் அவளுக்கு உயிர் கொடுப்பான். இவ்வளவு நல்ல செயலை செய்யும்போது எனது மகளை அல்லாஹ் எப்படி எடுப்பான்? நான் உயிருடன் இறந்து விடுவேன். கண்ணீருடன் அந்த தாய் தனது மகளை கைகளில் தூக்கி ஹரம் ஷரீஃபின் முன் கொண்டு வந்தார். கண்ணீருடன் அவர் வேண்டினார், எனது அல்லாஹ் எனக்கு இந்த அநீதியை செய்யாதே. உன்னிடம் எனது மகளை அழைக்க வேண்டுமென்றால் எனது உயிரையும் எடுத்துக்கொள். எனது குழந்தையின்றி என்னால் வாழ முடியாது. எனது மகளுக்காக நான் பல துன்பங்களை சகித்திருக்கிறேன். அவளை இங்கு கொண்டு வந்தது உனது புனித இல்லத்தை காண்பிக்கவே, இளம் வயதிலேயே இஸ்லாமின் அன்பை அவளுக்கு கற்பிக்கவே. அவர் கண்ணீருடன் தனது மகள் முன்னால் கிடக்க பிரார்த்தனை செய்து கொண்டிருந்தார். எல்லோரும் கூறினர், பெண் இறந்துவிட்டால் அவளது அடக்கத்தை ஏற்பாடு செய்ய வேண்டும். ஆனால் அந்த தாய் அதற்கு ஒப்புக்கொள்ளவில்லை. இல்லை, எனது மகளை அடக்கம் செய்ய நான் அனுமதிக்க மாட்டேன். எனது மகள் இறக்க மாட்டாள். 3 மணி நேரம் கழித்தும் பெண்ணின் உடலில் எந்த அசைவும் இல்லை. பணியாளர்களும் உறவினர்களும் சிந்தித்தனர், மேலும் பிரச்சினைகளை தவிர்க்க பெண்ணை அடக்கம் செய்வது உசிதம் என்று. எல்லோருக்கும் தெரியும், ஒரு தாயின் முன்குழந்தை எவ்வளவு வயதானாலும் இருந்தால் அவனது நேரம் இவ்வளவு மட்டுமே என்று கூறுவார்கள். மக்கள் அந்த தாயை பிடித்தனர். மற்ற பெண்கள் அவளை மகளின் உடலில் இருந்து பிரிக்க முயன்றனர். பணியாளர்கள் அந்த அப்பாவி பெண்ணை எடுக்க முன்னோக்கி நகர்ந்தனர். திடீரென ஒரு குளிர்ந்த காற்று வீசியது. நண்பர்களே, அவ்வளவு அமைதியான அழகான காற்று! எல்லோருக்கும் உற்சாகம் தோன்றியது. அந்த காற்றுடன் வந்த ஒரு மனோகரமான நறுமணம் யாரும் முன்பு அனுபவிக்காத ஒன்றாக இருந்தது. அந்த காற்று பெண்ணை தொட்டபோது அவளது முடியசைய தொடங்கியது. அந்த அப்பாவி பெண் ஒரு ஆழமான மூச்சு எடுத்தாள். அந்த காற்று அவளது உடலுக்கு உயிரை திருப்பிக் கொண்டு வருவது போல் தோன்றியது. அடுத்த கணத்தில் ஹரம் ஷரீஃபின் தரையில் கிடந்த அந்த பெண் அசையத் தொடங்கினாள், ஒரு மீன் நீரிலிருந்து எடுக்கப்பட்டு துள்ளுவது போல. எல்லோரும் இந்த காட்சியை தங்கள் கண்களால் கண்டனர். தாய் மற்றவர்களிடமிருந்து விடுபட்டு தனது குழந்தையை அடைந்தார். உடனே பெண் கண்களை திறந்து திடீரென புன்னகைக்கத் தொடங்கினாள், ஒரு தூக்கத்திலிருந்து எழுந்தவள் போல. நண்பர்களே, எல்லோரும் அல்லாஹு அக்பர் என்று ஆர்த்தனர். பணியாளர்கள் ஆச்சரியப்பட்டனர். கடந்த 3 மணி நேரமாக இந்த பெண் அசையாமல் கிடந்தாள். அவளை தூக்கி இதய பகுதியை அழுத்தி மயக்கத்தை திருப்ப முயன்றபோதும் அவள் சிறிதும் அசையவில்லை. ஆனால் இப்போது அவள் அதிசயமாக குணமடைந்திருக்கிறாள். ஹஜ் யாத்ரீகர்கள் கூறினர், நாங்களும் அந்த நறுமணமுள்ள காற்றை உணர்ந்தோம். ஒரு கணம் எங்களுக்கு மயக்கம் ஏற்படுவது போல் இருந்தது. ஆனால் அந்த பெண்ணின் சிரிப்பு எங்கள் காதுகளில் எட்டிய போது அவள் எழுந்து முன்பு தண்ணீர் கேட்ட பணியாளரிடம், எனக்கு தண்ணீர் தாருங்கள், நான் எனது அம்மாவுக்கு தண்ணீர் கொண்டு செல்ல வேண்டும் என்று கூறினாள். அதை கேட்டு அந்த தாய் தனது மகளை கட்டிப்பிடித்து அவளது நெற்றியில் முத்தமிட்டு மிகுதியாக அழுதார். பின்னர் அவர்கள் நன்றி பிரார்த்தனைகள் செய்தனர். எல்லோரும் அல்லாஹு அக்பர் என்று ஆர்த்தனர். நண்பர்களே, இது எல்லோரும் தங்கள் கண்களால் கண்ட ஒரு உயிருள்ள அதிசயமாக இருந்தது. சுப்ஹானல்லாஹ். அடுத்த வீடியோவில் மீண்டும் சந்திப்போம். அதுவரை அல்லாஹ் உங்களுக்கு பாதுகாவலராக இருக்கட்டும். ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வஹ்ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.